டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸினுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 5 டேஸாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான ரெட் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு நெகட்டிவான விஷயம் தான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது இந்த 12th செப்டம்பர் கேண்டிலுடைய லோயஸ்ட் ப்ரைஸுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு டவுன்ஃபால் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது அந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் மேலே தான் வச்சிருக்கு. ஸோ அதனால ஒரு ஹோப் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இந்த 5 ரெட் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த க்ரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அதுக்கும் மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஹோப். பட் ஒருவேளை அந்த லாஸ்ட் ஹோப் நம்மளுக்கு பிரேக் ஆச்சு, ஏன்னா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ அது நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டபுள் பாட்டமுடைய இந்த பாட்டம் பிளேஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த அப்மூவில் வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அப்மூனோட இம்பார்ட்டன்ட் லெவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிபனோசியினுடைய லெவல்ஸை நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபிபனோசியினுடைய லெவல்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 24,800 அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் லெவல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த டபுள் பாட்டமுடைய பாட்டம் வரைக்குமே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அந்த டபுள் பாட்டமுடைய பாட்டமும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இங்கே இருக்கக்கூடிய ஜோன் தான், அதுதான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் வந்துருக்கு, குரூஷியல் லெவலில் நமக்கு இருக்காங்க. இந்த லெவல் நம்மளுக்கு என்னைக்கானாலும் ஏன்னா இமீடியட்டாக பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் டவுன் சைட் லெவல்ஸ் இண்டிகேட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இறக்கம் அந்த மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 8th ஆகஸ்ட் தென் 11th ஆகஸ்ட் அந்த கேண்டலினுடைய க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ப்ரைஸ், அதாவது ப்ரீவியஸ் கேண்டலுடைய க்ளோசிங் ப்ரைஸ், நெக்ஸ்ட் கேண்டலுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் ரெண்டுமே சேம் லெவல் தான். ஸோ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த லெவலில் இன்றைக்கும் ரீச் ஆகலை. அதுக்கும் சின்ன ஒரு கொஞ்சம் மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த ஜோன் அப்படிங்கிறத நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த லோயஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய லெவல்ஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான் நான் அந்த டவுன் சைட் லெவலை சூஸ் பண்ணுவேன். திரும்பவும் நான் அதை அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்சைட் லெவல் சொல்கிறேன் அப்படின்னா நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த பிரேக் அவுட் லெவலை திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டவுன் சைட் லெவல்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் ஆனால் தான் அடுத்த லெவல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணுறதை பற்றி யாருமே மைண்டில் யாருமே சொல்ல முடியாது. ஒரு சிலரை சொல்கிறேன், அவங்க பார்த்தீங்கன்னா மைண்டில் ஏற்றிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த லெவல்ஸ் டவுன் சைட் லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்த சப்போர்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்ததாக சென்செக்ஸ் பார்க்கும்போது சென்செக்ஸ் உங்களுக்கு நிஃப்டி மாதிரியே தான் இந்த இடத்துல இருந்து அந்த 12th செப்டம்பர் கேண்டலுடைய லோயஸ்ட் ப்ரைஸை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்கல. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் வைக்கக்கூடாது. அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய கேப் நம்மளுக்கு ஃபில்லப் ஆகிட்டு பவுன்ஸ் பேக் ஆயிடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த கேப் எக்ஸாக்டாக ஃபில்லப் ஆகல. ஒரு சின்ன ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு அப் மூவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. பட் ஒருவேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட லெவலாக இந்த அப் மூவனுடைய ஃபிபனோசி லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். அதுக்கும் 0.618 அப்படிங்கிறது நம்மளுக்கான மேஜர் லெவலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 9th செப்டம்பர் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் கீழே வரும் நினைக்கிறேன். இல்லை லோயஸ்ட் பாயிண்ட் கிட்ட எக்ஸாக்டாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆனால் மார்க் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 15th செப்டம்பர் கேண்டலினுடைய லோ அப்படிங்கிறது பிரேக் ஆயிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ட் எதிர்பார்த்தது கிளியராக ஒர்க் அவுட் ஆச்சு, அது பிரேக்கும் ஆயிருச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லோயஸ்ட் பாயிண்ட்டும் நமக்கு பிரேக் ஆயிருச்சு. இனி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நமக்கு மேபி நாளைக்கு ஒரு குயிக் ஃபால் வந்தாலும் வரலாம். ஸோ வருதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அந்த சப்போர்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பிரேக் ஆன மாதிரி இண்டிகேஷன் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி கிட்டத்தட்ட லாஸ்ட் ட்ரேடிங்கில் நல்ல ஒரு ஃபால், இன்றைக்கும் நல்ல ஒரு ஃபால் தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக ஒரு ரெக்கவரி வந்திருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ஒரு ரெக்கவரி வந்துச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு அப்பும் எதிர்பார்க்கலாம். எப்படி இந்த இடத்துல எதிர்பார்த்தோமோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இப்போவும் நம்மளுக்கு இந்த இடத்துல வர சான்சஸ் இருக்குது. இங்கே நம்ம எதிர்பார்க்கும்போது மார்க் பண்ண ரெஸ்டன்ட் லெவல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அந்த ரெஸ்டன்ட் லெவல் தான் நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கு. அடுத்ததாக ஐடியை பார்க்கும்போது ஐடி அடுத்த ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. நம்ம மார்க் பண்ண ரெஸ்டன்ட் லைன் கிளியரான ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்த ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவல் பார்க்கும்போது 8th செப்டம்பர் கேண்டலினுடைய லோ தான். ஸோ அந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஜோனுக்குள்ளே திரும்பவும் என்ட்ரு ஆயிரும். ஸோ அந்த லோ நம்மளுக்கு திரும்பவும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது அந்த லோவை நான் ஒரு இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவாக தான் நான் பார்த்துருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி ஹோல்டு ஆனதுனால இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் எதிர்பார்த்தோம், அது நடந்துச்சு. திரும்பவும் அதே இடத்துக்கு நம்ம சப்போர்ட் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.
ஒருவேளை நம்மளுக்கு அது ரீச் ஆச்சு, அதுக்கப்புறம் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் இந்த ஜோனுக்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்ம மார்க் பண்ண லெவல் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டையராகவே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே என்ட்ரு ஆனதுனால நான் சொல்லியிருந்தேன் இந்த லைனுங்கிறது இந்த லைனே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு டேரெக்டாக அதனுடைய ஆப்போசிட் சைடு தான். ஸோ ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா குயிக்காக ரீச் ஆகும். ஸோ அப்போ மற்ற இண்டெக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த டவுன்ஃபால் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் கிட்ட நிற்கிறதுனால மேபி அது பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் டேர்ன் ஆகுது. அடுத்ததாக இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வரைக்கும் புல்லிஷாக தான் இருந்தேன். ப்ளஸ் இந்த ஒரு பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் மார்னிங் பார்த்துருந்தாலும் நல்ல ஒரு புல் ஷைனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நேற்றைய க்ளோசிங்லேருந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நேற்றைய க்ளோசிங்லேருந்து இன்றைக்கான ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% அப் மூவில் இருந்துச்சு. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு மூவ் தான் இருந்துச்சு. பட் சடனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் நெகட்டிவாக டர்ன் ஆச்சு. இதை கிட்டத்தட்ட நான் மார்னிங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் இண்டிகேட்டும் பண்ணியிருந்தேன். பட் அதெல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்பல. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கான க்ளோசிங்க்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஹையை நல்லா பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் வந்து அந்த ஹைக்கும் கீழே வந்து நம்மளுக்கு க்ளோசிங் வைக்குது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு இறக்கம் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த இறக்கம் எது வரைக்கும் நம்மளுக்கு வரலாம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ண அந்த நெக் பாயிண்ட் தான். அதாவது இங்கே நம்ம வீக்லி சார்ட்டில் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரீடெஸ்டிங்காக வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. பட் இந்த க்ரீன் லைனை பிரேக் பண்ணி ஒரு வழக்கிலே வந்து வீக்லி க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அப்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்ப்பேன். பட் மற்ற இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட அது எல்லாமே வந்துருச்சு. இந்த இண்டெக்ஸில் இனி மற்ற வரைக்கும் நமக்கு வரல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் நல்ல ஒரு ஃபால்னே சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண கேப்பு கிளியராக ஃபில்அப் ஆயிருச்சு. இங்கேயும் ஒரு க்ரூஷியல் லெவல் கிட்ட வந்துட்டாங்க. அதாவது நம்ம ஒரு அப்பவும் எதிர்பார்க்கும் போது கரெக்டாக நமக்கு அப்பவும் நடந்துச்சு. தென் ரீடெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவல் வரைக்கும் அதிகபட்சம் ரீடெஸ்டிங் வரலான்னு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த லெவல் வரைக்கும் எல்லா இண்டெக்ஸுமே வந்துருச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் நம்ம சொன்ன அந்த நிஃப்டி 50 அப்படிங்கிற நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அந்த பேஸ் பண்ணி நான் மற்ற இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ரீடெஸ்டிங் லெவலையும் மேபி பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்குள்ள நான் இருக்கேன். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் பெருசாக நெகட்டிவாக ஃபீல் ஆகலை. பட் கேண்டில்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நெக் பாயிண்ட் ஸ்டில் நம்மளுக்கு ரீடெஸ்டிங்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இனியும் அந்த நெக் பாயிண்ட்டு ரீடெஸ்ட்டுக்கு வரல. பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 21 ஆகஸ்ட் கேண்டலுடைய ஓப்பனிங் ப்ரைஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸில் அப்படிங்கிற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் நல்ல ஒரு ஃபாலை தான் கொடுத்துட்ருக்கு. இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டலினுடைய ஓப்பனிங் ப்ரைஸுக்கும் கீழே க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட டவுன்ஃபாலும் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டனுடைய நெக் பாயிண்ட்டாக நம்ம இந்த க்ரீன் கேண்டலினுடைய க்ளோசிங் ப்ரைஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் கிட்டத்தட்ட ரீச் ஆன மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமே நம்ம ஒரு அப் மூல் தான் இருந்தோம். அதே மாதிரி நமக்கு அப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஹையர் லெவல்ஸில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேபி ரீடெஸ்டிங் வரலாம். இந்த இடத்துல ரீடெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 16th செப்டம்பர் கேண்டலினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் வந்து நம்மளுக்கு நியர்லி ரெஸ்டண்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பஃபர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல்ஸில் மட்டும் கிடையாது, லோயர் லெவல்ஸில் நம்ம வச்சு தான் ஆகணும். அதனால இந்த ரெஸ்டன்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இனி இந்த இடத்துல வந்து ஒரு இறக்கம், ஒரு பெரிய லெவலில் இறக்கம் வருதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இறக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்விங்கில் தான் பார்க்குறோம். அதாவது இந்த ரெஸ்டன்ட்லேருந்து ஒரு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட். அப்போ இந்த கரண்டாக ரெஸ்டன்ட்டில் இருக்காங்க. அப்போ சப்போர்ட் அப்படிங்கும்போது இந்த சேனலுடைய பாட்டம் தான். அப்போ இங்கே நல்ல ஒரு ஃபால் வரதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 அந்த மாதிரி ஒரு ஃபால் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நடக்கலை. ஏன்னா நேற்றுக்கான க்ளோசிங்க்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபால் மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட் ஆகலை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கமாடிட்டிஸ் பார்க்கும்போது கோல்டு நல்ல புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் எதுவும் பெரிய அளவுக்கு ஒரு இறக்கம் எதுவும் வரல. சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்காங்க. ஏன்னா இந்த சப்போர்ட் வரதுக்கு இனியும் ஒரு 14,000 பாயிண்ட் ஃபால் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபால் ஆகுமான்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி பார்க்கறதுனால மேபி கொஞ்சம் சைட்வேஸ் போச்சு அப்படின்னா கூட இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு சைட்வேஸ் போகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட். ஸோ க்ரூட் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கான க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் க்ளோசிங் முடியலை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய 16th செப்டம்பருடைய ஹையையும் சேர்த்து பிரேக் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் விற்கிது அப்படின்னா க்ரூட் நம்மளுக்கு ஒரு அப் மூல போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மற்ற இண்டெக்ஸஸ் வந்து டவுன் மூல வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா க்ரூடு ஏறும்போது நம்மளுடைய மார்க்கெட் இறங்கும். அப்போ இந்த இண்டிகேஷன் மேபி ஃபர்தராக நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் நியூஸுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா இண்டெக்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீடெஸ்டிங் லெவல் கிட்ட வந்துட்டாங்க. இங்கே அதே சமயத்தில் நம்மளுக்கு பிரேக் அவுட்டும் நடக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மூவை பார்க்கும்போது கண்டிப்பாக நெகட்டிவாக போகுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். அதை தான் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.